ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பையன் காலேஜுக்கு கிளம்பிட்டான். எங்கள் பையன் சரி நேற்று தான் இப்போ ப்ரொஃபஷ்னல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா இந்த டிப்ஸை ஏற்றுக்கோங்க, ஓகேவா? அதை என்னென்னா, இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம செய்யும்போது முக்கியமான பொருள் வந்து உப்பு. உப்பு இல்லாமல் நம்ம எந்த பொருளுமே சாப்பிட முடியாது. உப்பு போடாமல் நம்ம சமைக்க முடியுமா? முடியாது. உப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சாப்பாட்டில். அதனால் இந்த உப்பு வந்து நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிற உப்பை வாங்கி சாப்பிடுங்க. கம்பெனி உப்பு நிறையா வாங்காதீங்க. அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து அது நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சப்போ இந்த சாதா கல் உப்பு தான் நாங்கள் வாங்கி சமையல் செய்வோம். இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இத்தனை வருஷத்தில். தூள் உப்பும் நான் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன், கல் உப்பும் அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது கடையில் இல்லைன்னா கூட 4 கடை தேடி இறங்கியாவது அதை வாங்கிட்டு வருவேனே தவிர நாங்கள் கம்பெனி உப்பு இது வரைக்கும் நான் வாங்கி சமைச்சதே கிடையாது. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினச்சி நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் வந்து அந்த உப்பே சாப்பிட்டு பழக்கம் ஆகிட்டுருக்கோம், இது எங்களுக்கு ஒத்துக்க பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம காஃபி தூள் வந்து பெரிய பெரிய பாட்டில் வாங்குவோம். அது வந்து நம்மளுக்கு நிறைய விலையும் நிறைய கொடுத்து நம்ம அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்து இந்த ஷாம்பே இருக்குது பாருங்களேன். இந்த ஷாம்பு வந்து நம்ம பெரிய பெரிய பாட்டில் வாங்குவோம். இந்த பாட்டில் வாங்கும்போது நிறைய ரேட்டு நம்மளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பேக்கெட்டை வாங்கி கட் பண்ணி நீங்கள் அதே ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு பாருங்கள். அந்த பாட்டிலையும் அதே மாதிரி சின்ன பாட்டில் ஒன்று வாங்கியும் பாருங்கள். இதை தான் நிறையா இருக்கும், அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் ஒன்று தான், மற்றபடி டேஸ்ட்லேயோ வேறு எந்த இதுலையும் டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து இது வாங்குறது நம்மளுக்கு சேஃபாக இருக்குது, அது வாங்குறது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருளில் வந்து நம்ம மிச்சமாக ஆகும்னா நம்மளுக்கு அது நல்லது தானே. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாம்பு வந்து பெரிய பெரிய பாட்டில் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஷேஷோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து இது மாதிரி தான் நான் எப்பயுமே நான் வாங்குவேன். நான் வந்து பாட்டிலெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். இது வாங்கினா எனக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக போய்டும். 3 பேக்கெட் வாங்குவேன். இந்த மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு சரியாக போயிடும். அதே மாதிரி தான் டீ தூள் வந்து டீ இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. டீ வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக காலையில் எழுந்த உடனே குடிக்கணும், சாயந்தரமும் கண்டிப்பாக குடிக்கணும். எனக்கெல்லாம் வந்து அந்த டைமுக்கு குடிக்கலைன்னா ரொம்ப தலைவலி வந்துடும். 6:30 மணினா 6:30 மணிக்கு குடிச்சிடணும் காலையில். திருப்பி சாயந்தரம் 6:30 மணினா 6:30 மணி கூட இல்லை, 4:30 மணிக்கெல்லாம் குடிச்சாகணும். காலையில் தான் 6:30 மணிக்கு, சாயந்தரம் 4:30 மணிக்கெல்லாம் கன்ஃபார்மாக குடிக்கணும், இல்லைன்னா எனக்கு தலைவலி வந்துடும். நான் டீ தூள் வாங்கும்போது வந்து இந்த பிராண்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த பிராண்டுனா இந்த மாதிரி டப்பா வாங்குவேன். டப்பா வாங்கும்போது அது 250 ரூபா இந்த டப்பா ஒன்று. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு நான் இது வாங்கி. எப்பயுமே அதுதான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 250 ரூபா ஆயிடுச்சு. அது முன்னாடி வாங்கும்போது வந்து 220 ரூபா 230 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்ன ஒன்றா ஒரு 20 நாளைக்கு தான் வரும், அப்புறம் தீர்ந்துடும். திருப்பி நான் 10-12 நாள் திருப்பி கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இது வாங்குறீங்க, இது நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வேறு பிராண்டு வாங்கினாங்க, நான் இது வாங்கினேன், பேர் சொல்லலை, நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். 140 தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட ரேட்டு. கரெக்டாக 2 மாதம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பாருங்கள், நான் இன்னும் கூட பாருங்கள் கொட்டி வச்சுருக்கேன். இன்னும் இது தீர்ந்தால் தான் இதை எடுத்து கொட்டணும். நான் இது வாங்கி இப்போ நான் 2 மாதம் ஆயிடுச்சு அதில் கொட்டி வச்சு. ரொம்ப யூஸாக இருக்குது. நான் வீட்டில் ஆம்பளைங்க இருந்தாங்கனாலும் சரி, நிறையா அப்பப்போ டீ போட்டு கொடுன்னு கேட்பாங்க. எப்படினாலும் ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு 3-4 டைமாவது போட வேண்டியதாக வரும். அதனால் வந்து டீ தூள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது விலை கம்மியாக இருக்குது, குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டீ சூப்பராக இருக்குது. டீ வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இது வேணால், இந்த மாதிரி வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கம்ஃபர்ட்டும் அப்படி தான். நான் இந்த பாட்டில் வாங்கவே மாட்டேன். எப்பயுமே நான் அதே மாதிரி ஷேஷோ தான் வாங்குவேன். நேற்று வந்து இல்லை அது, அதனால் திருப்பி யார் வர்றது அப்படின்றதுக்காக அவசரத்துக்கு வேணுமேன்றதுக்காக இந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டேன். இதனோட ரேட்டே ஒன்று 60 ரூபா. அதே மாதிரி ஷேஷோ 2 வாங்கிட்டேன்னா எனக்கு மாதம் பூரா அது சரியாக போயிடும். நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இதிலெல்லாம் போய் என்ன மிச்சம் ஆகிட போகுது,
இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, முதல்லலாம் வந்து லிஸ்ட்டு எழுதிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வருவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம். எது கையில் கிடைக்குதோ அதை தூக்கி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒர்த்து இல்லையா, இது நம்மளுக்கு தேவைதானா, இப்போது தேவையில்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம். எதை கிடைக்குதோ அதை தூக்கி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம காசு கொடுத்து நம்ம ஏமாறுற மாதிரி வேண்டாம். நிறைய விஷயத்தில் ஏமாறுறோம். இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஏமாறாமல் நம்மளுக்கு சிக்கனமாக நம்ம இருக்கிறது நம்ம நல்லது தானே. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணுங்கள். எப்படின்னா இதுதான் வாங்கணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. அது உங்களோட விருப்பம். இது ஒரு டிப்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 5000 ஆகும்னு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் என்ன ஆகும், 500 இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். நம்மளுக்கு கம்மியாக இருக்குதா இது வரைக்கும்? நம்ம எடுத்துகிட்டு போன காசை விட இது வரைக்கும் எப்போயாவது கம்மியாக வாங்கியிருக்கோமா? இல்லை. நம்ம எடுத்துகிட்டு போகிற காசுக்கு மேலே எப்படியாவது ஒரு 100 200 ஜாஸ்தியாகிடும். ஏன் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்? நம்ம காசுக்கு கொடுத்து நம்ம லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம ஒரு 500 மிச்சம் பண்ணால் நம்மளுக்கு நல்லது தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை. ஒரு மாத கடைசி எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரு மாதம் ஒரு 500 மிச்சம் ஆனால் நல்லது தானே. இப்போ திடீர்னு நாங்கள் ஒரு வெளியே போனோம், ஒரு கோயிலுக்கே போனோம், வீட்டில் யாரும் இல்லை, ஒரு ஆட்டோவை கூப்பிட்டா எப்படியோ 150 200 கேட்குறாங்க. அது யார்கிட்ட போய் நம்ம கேட்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம கையில் இருந்தால் நம்ம எடுத்து கொடுத்து செலவு பண்ணலாம் இல்லையா? ஒன்றுத்தில் மிச்சம் பிடிச்சி ஒன்றுத்தில் செலவு பண்ணுறது தானே நம்மளோட நடுத்தர வர்க்கத்தோட இதாகவே இருக்குது சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு யூஸாக இருந்தால் இந்த டிப்ஸை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் நெய் அன்றைக்கி நான் வாங்கின வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து எங்கள் பொண்ணுக்காக வாங்கினேன். அந்த பாட்டி வந்து எப்பயுமே வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. எங்கள் பாப்பா வந்து டெய்லி குடிக்கிறதுனால அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து விளக்குக்காக வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையான நெய் வந்து நான் வீட்டிலே காய்ச்சிக்குவேன். நான் நெய் காய்ச்சின வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள். இது வந்து விளக்குக்கு கண்டிப்பாக நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக நம்ம நெய் ஊற்றி விளக்கு வைக்கணும் இல்லையா? அதனால் இது எனக்கு ஒரு மாதம் பூரா சரியாக போயிடும். அதுக்காக நான் வாங்கியிருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து நம்மளும் கொஞ்சம் நிறைய என்னதான் நம்மளுக்கு வருமானம் வருது போதுமான அளவுக்கு, அப்போல்லாம் வந்து ஒரு 100 ஒரு 1000 மளிகை சாமானம் வாங்கினாலே ஒரு மாதம் பூரா சரியாக போயிடும். இப்போ வந்து 1000 எடுத்துகிட்டு போனாலே 4 சாமானம் வரமாட்டேங்குது. அதனால் விலைவாசியும் பயங்கரமாக ஏறிட்டுருக்குது. நம்மளுக்கு ஒரு பொருள் மேலே 100 200 மிச்சம் ஆனால் நம்மளுக்கு நல்லது தானே. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை ஏற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதுவுமே நம்ம கையில் தானே இருக்குது சொல்லுங்கள். ₹1 மிச்சம் பண்ணுறதும் அனாவசியமாக செலவு பண்ணுறதும் ரெண்டுமே வீட்டில் இருக்க லேடிஸ் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயம் இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். உடம்பு ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் இந்த உப்பு விஷயத்த கண்டிப்பாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். வேறு எதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.